வணக்கம். இது யாழ்ப்பாணம் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸின் அருகே இருக்கின்ற வெர்சாய் அரண்மனையில் செய்யப்பட்ட புதிய ஒப்பந்தம், ஈரான் அமெரிக்க அமைதி ஒப்பந்தம் இப்பொழுது கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது. 60 தினங்கள் இந்த நம்பிக்கை ஒப்பந்தம் 14 அம்சங்களை கொண்டதாக நகர்ந்து கொண்டிருக்கும். அணுகுண்டு பற்றி ஏதாவது பேசினாலும் கூட ஈரானுடைய ஏவுகணை என்பது சிவப்பு கோடு, அதற்குள் தலையிட முடியாது என்ற இறுக்கமான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையும் கூடவே ஈரானுடைய ஏவுகணையும் கையில் இருக்குமாக இருந்தால் அணுகுண்டு ஒன்றை வைத்து சாதிப்பதை விட அதிகமாக ஈரானினால் சாதிக்க முடியும் என்கின்ற அதிருப்திகள் இருந்தாலும் இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் விளங்கப்படுத்துகின்ற பொழுது 13 அமெரிக்க படைகள் இந்த போரில் கொல்லப்பட்டாலும், பெரும் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும், எதிர்வரும் உலக பொருளாதார அழிவில் இருந்து உலகத்தை மீட்பதை தவிர எனக்கு இப்பொழுது வேறு முக்கியமான விடயங்கள் எதுவும் இருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார பேரழிவிற்கான பயம் காரணமாகவே இதற்கு உடன்பட்டதாகவும், பெட்ரோல் விலை ஏற்றம், பணவீக்கம் இரண்டும் பொருளாதாரத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நிலையில் இந்த போரை தொடர முடியாமல் இருக்கின்றது என்பது அவருடைய முதல் விளக்கமாகும். ஆனால் இது ஈரானுக்கான மார்ஷல் உதவி என்று அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினர், டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினரே கூறுகின்றார்கள். ஏனென்றால் மார்ஷல் திட்டம் என்பது ஜெர்மனியர்களுக்கு ஹிட்லருடைய ஆட்சி இருந்த பொழுதே உதவியாக வழங்கப்பட்ட திட்டமாகும். 2வது உலக மகா யுத்தம் முடிந்த பின்னர் அழிந்து போன நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா வழங்கிய உதவியும் இதுதான். இது போன்ற ஓர் உதவியை இப்பொழுது ஈரானுக்கு வழங்கிவிட்டீர்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பின் மீதான குற்றச்சாட்டாகும். இதற்காக அமெரிக்கா பெற்றிருக்கின்ற 2 வாக்குறுதிகள்: ஒன்று, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும்; 2வது, அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்த வேண்டும். இந்த 2ற்கும் ஈரான் இணங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த அமைதியை பெரும் பணம் கொடுத்துத்தான் டொனால்ட் ட்ரம்ப் தேடி இருக்கின்றார் என்றும், ஈரானில் இருந்த மதவாத முல்லாக்களினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு என்று ஆரம்பித்த இந்த போர் அவர்களுடைய ஆட்சிக்கு அங்கீகாரத்தையும் நிதியையும் வழங்கிவிட்டது என்பது அமெரிக்கர்களின் குறைபாடாக இருக்கின்றது. இந்த திட்டமானது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய ஆட்சிக்கு உலை வைப்பதாகவே அமையும். இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் இன்று காலையிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் இஸ்ரேலியர்கள் உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தல் கிளம்பி இருப்பதாக கருதுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார பேரழிவை தான் சந்திக்க விரும்பவில்லை என்று கூறினாலும் கூட ஈரானுடைய அழிவுகளுக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்குவதாக இணங்கப்பட்டு இருப்பது பலருக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் மறுசீரமைப்பு நிதி என்பது இதற்கு பெயர். ஆயில் விற்பனை தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஈரான் பொருளாதார ரீதியாக மூச்செடுப்பதற்கு வழியும் பிறந்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்து நீக்குவேன் என்பது அதனுடைய சபதமாகும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை முற்றாக அழித்து முல்லாக்களினுடைய ஆட்சியை நீக்கி தனக்கான அச்சத்தை நீக்குகின்ற போரில் இறங்கிய இஸ்ரேலுக்கு இது தலைவலி போய் திருகுவலியாக மாறியிருக்கின்றது. இதனால் இஸ்ரேலில் நெட்டன்யாகுவிற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. ஈரானை வீழ்த்தும் வரையிலாக போரை தொடர்வதற்கு டொனால்ட் ட்ரம்பிற்கு அழுத்தத்தை கொடுக்க அவர் தவறிவிட்டார். டொனால்ட் ட்ரம்பிற்கு சரியான விளக்கத்தை அவரால் கொடுக்க முடியாமல் போயிருக்கின்றது என்பது இஸ்ரேலியர்களுடைய அதிருப்தியாகும். மேலும் இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் போர் ஆரம்பித்த பொழுது அது சரியான போர் என்று கூறியவை இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமரே இதற்கெல்லாம் காரணம் என்று அவர் மீது பழியை போட்டு டொனால்ட் ட்ரம்பை கைவிட்டு விட்டார்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் டொனால்ட் ட்ரம்பை பகைத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் என்பவர் தனிநபர், அவரை பதவியில் இருந்து நீக்கினாலும் இவருடன் இணங்கி இருப்பதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். அதேவேளை இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்திற்கும் இது ஆபத்தாக போய்விட்டது. இவ்வளவு வீரர்களை பலி கொடுத்து இவ்வளவு அவப்பெயர்களை சுமந்து ஈரானுக்கு நிதியை கொடுப்பதுதானா உங்களுடைய திட்டம் என்பது அவர்களுடைய கேள்வியாகும். இஸ்ரேலிய விமர்சகர்கள் இவ்வாறு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய மக்கள் அணிதிரண்டு நெட்டன்யாகுவிற்கு எதிரான ஒரு போர்க்கோலத்தை கொண்டாலும் ஆச்சரியம் இல்லை என்று கூறப்படுகின்றது. முல்லாக்களும் ஆயுதமேந்திய குழுக்களும் இல்லாத மத்திய கிழக்கையும் அமைதியான மத்திய கிழக்கையும் கற்பனை பண்ணிய இஸ்ரேலினுடைய கனவுகள் கலைந்து போயிருக்கின்றன. பேர் இலான் பல்கலைக்கழகத்தில் இருந்து இஸ்ரேலிய நிபுணர் ஜொனார்தன் ரெயின்ஹோல்ட் இது பற்றி கூறுகின்ற பொழுது, இந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற விடயங்கள் முக்கியமல்ல. இந்த ஒப்பந்தத்தை கண்களை மூடிக்கொண்டு பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலை ஒரு மோசமான நாடாக கருதுகின்றது. அந்த நாட்டை கைவிட்டு எழுதப்பட்டும் இருக்கின்றது என்கின்றார். ஆனால் இஸ்ரேலினுடைய ஆசைக்காக 2 தடவை
தடவைகள் ஈரானுக்கு எதிரான போர் பெரும் பொருளாதார தடைகளை விதித்து இஸ்ரேலினுடைய கனவுகளை நிறைவேற்ற டொனால்ட் ட்ரம்ப் போராடி படைகளையும் நிறுத்தினாலும் அந்த காரியத்தை வெற்றி பெற முடியவில்லை என்ற பின்னர் அதை தொடர்வதில் பயனில்லை என்பதும் கல்லில் தலையை அடித்து வெற்றி பெற முடியாது என்பதும் டொனால்ட் ட்ரம்பின் முடிவாகும். ஆனால் இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் அளவுக்கு அதிகமாக பயந்து விட்டார் என்று கூறுகின்றது. மேலும் சிறிது பொறுமை கடைபிடித்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றது. அதேவேளை இஸ்ரேலினுடைய மற்ற பிரிவினர் கூறுகின்ற பொழுது இந்த போர் மிகவும் தவறானது. ஹமாஸ் என்கின்ற சிறிய நிலத்தில் இஸ்ரேலினால் ஹமாஸை வென்று அடக்க முடியவில்லை. ஆப்கானிஸ்தானில் சென்று அமெரிக்கர்களினால் தலபான்களை வெல்ல முடியவில்லை. அவை எல்லாவற்றையும் விட பெரிய நாடாகவும் அதிகமான மக்கள் தொகையையும் பலமான நாடாகவும் இருக்கின்ற ஈரானை எப்படி விமான குண்டு வீச்சினால் முடக்குவது என்பது கேள்வி. இது தவறான போர்தான் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே டொனால்ட் ட்ரம்பின் இந்த முடிவு சரி. இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிரான கருத்துக்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஜேடி வான்ஸ் இந்த ஒப்பந்தம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது என்றும் இஸ்ரேல் மீது கடும் விமர்சனங்களை வைத்த ஜேடி வான்ஸ் அமெரிக்க உப அதிபர் தான் அந்த நாட்டை நேசிப்பதாகவும் கூறி சமாதானம் செய்திருக்கின்றார். வணக்கம் உறவுகளே.